எல்லோருக்கும் நமஸ்காரம். சுத்த ஸ்படிக சங்காசம் பூர்ணச்சந்திர நிபானனம் கடின்யஸ்த கரத்வந்த்வம் ஸ்ரீமுஷ்ணேசம் நமாம்யகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வராகமூர்த்தியோட ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி விசேஷமான ஒரு துவாதசி. இது வராக துவாதசின்னு சொல்கிறோம். ஏன் இது வராக துவாதசி அப்படின்னா, வராக பெருமானோட அவதாரம் நடந்த தினம் இது. மிகவும் விசேஷமான நாள். துவாதசி ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் ஏன் துவாதசி அன்றைக்கி நம்ம நிறையா தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஆதிசங்கரர் அந்த கனகதாராவை சொல்லி பொன்மழையை பொழிய வச்சார் இல்லையா, அந்த சிறிய நெல்லிக்கனியை கொடுத்தா இல்லையா அந்த அம்மா, அந்த நெல்லிக்கனிக்காக அவர் கனகதாராவே மழையாக பொழிந்த நாளும் இந்த துவாதசி தான். அந்த மாதிரி இன்றைக்கி செய்யக்கூடிய தான தர்மங்கள்ங்கிறது நீங்கள் சின்னதாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சாலே போகிறோம். அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு அந்த பொன் மழை எப்படி பொழிஞ்சதோ அந்த மாதிரியான பலனை கொடுக்கக்கூடியது. இதுதான் அந்த துவாதசிங்கிறது விசேஷமான ஒரு நாள். இந்த வராக துவாதசி அன்னைக்கு வராகரோட அவதாரம் நடந்தது. அதோட கதையை நம்ம சின்னதாக பார்க்கலாம். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிபு அப்படின்னு 2 பேர் இருந்தா. இந்த பிரகலாதனோட தகப்பனார் தான் அந்த ஹிரண்ய கஷிபு அப்படிங்கிறவன். அது எல்லாருக்குமே தெரியும். நரசிம்ம அவதாரம் நடந்தது அந்த ஹிரண்ய கஷிபுவால் தான். ராட்சசாலாக இருந்தால் கூட அவளோட முன் ஜென்மத்தில் யாராக இருந்திருக்கான்னா பெருமாளோட துவார பாலகர்களாக இருந்திருக்கா. ஜெயன் விஜயனாக இருந்திருக்கா. ஸோ அந்த ஜெயன் விஜயனுக்கு ஏற்பட்ட சாபத்தால் அவள் சனகாதி முனிவர்களுக்கு சாபம். அவள் சனகாதி முனிவர்கள் பெருமாளை தரிசனம் பண்ணு வைகுண்டத்துக்கு போகும்பொழுது ஜெயன் விஜயன் அவள் உள்ளே அனுமதிக்கலைங்கிறதுனால அந்த முனிவர்கள் விட்ட சாபத்தினால ஒரு அடுத்தடுத்த 3 ஜென்மாக்களில் ராட்சசாலாக பிறக்கிறா. அதில் ஒருத்தர் தான் ஒரு இதில் தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிபுவாக பிறக்கிறா. அதனால தான் பெருமாளே சம்ஹாரம் பண்ணுறாருன்னா அதை விட என்ன ஒரு பிராப்தம் வேணும் சொல்லுங்க. நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய பெருமாளே நேரடியாக தன்னோட கைகளாலேயே முக்தியை கொடுக்கறத விட என்ன வேணும்? ராட்சசாலாக இருந்தால் கூட அவள் பூர்வ ஜென்மத்தில் அவள் பெருமாளோட துவார பாலகர்களாக இருந்திருக்கிறவா. அதுதான் இதில் விசேஷம். அப்படிப்பட்ட அந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், ஒரு முறை தன்னோட அகங்காரத்தால் நிறைய வரங்கள் வாங்கிடுறான். அதனால் பூமி பிராட்டியை பந்து போல் சுருட்டி என்ன பண்ணுறான், கொண்டு போய் சமுத்திரத்தில் முழுகடிச்சிட்றான். எப்போதுமே சொல்கிறாப்புல பூமியை எப்படி சமுத்திரத்தில், பூமிக்குள்ளே தானே சமுத்திரம் இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இது அதல சுதல பாதாள லோகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சமுத்திரத்தில் அவன் மறைச்சி வச்சிடுறான். அப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறது அதை பார்த்துட்டு எல்லாரும் தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் இவன் ரொம்ப பாடாப்படுத்துகிறானே, இந்த அசுரனை எப்படியா நீங்கள் தான் வதம் பண்ணுறதுக்கு எதான் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ பிரம்மாவோட மூக்குலேருந்து நாசி துவாரத்தையே சின்னதாக ஒரு பன்றி உருவத்தில் ஒன்று ஒரு விழருது கீழே. பார்த்தா சின்ன பன்றி. அது அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டவரன் அளவுக்கு தான் அந்த பன்றி இருக்குது. அப்படியே பார்த்தா அது பிரம்மாண்ட சுரூபமாக அந்த பன்றி உருவம் எடுக்கிறது. அதுக்கோட அந்த மூக்கை பார்த்தா பெரிய ஒரு யானை தந்தம் போல் இருக்கான் அந்த கொம்பு, அந்த பன்றியோட கொம்பு. பார்த்தோடே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இது மகாவிஷ்ணு தான், வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அவர் தன்னோட பன்றியோட அந்த வாழை வெட்டிட்டு ரெக்கைகளை கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறார். பறந்து போய் பூமி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறார். தன்னோட மூக்கால் அதை கிளர்ந்து எடுக்கிற அந்த சமுத்திரத்துக்கு அடியில் போய் அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிவிட்டு அந்த பூமி பிராட்டியை அப்படியே எடுத்து தன்னோட மடியில் வச்சுன்னு வர்றார். இப்போயே நீங்கள் அந்த நம்ம வராக வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த படத்தில் யார் இருப்பான்னா மடியில் பூமி பிராட்டி பூமி மாதா இருப்பாள். அப்போ ஏற்பட்டது தான், அப்போ சொல்லப்பட்டது தான் வராக புராணம்ங்கிறது. இப்படிப்பட்ட விசேஷமான அந்த வராகர் தோன்றிய அந்த தினம் இன்னைக்கு இந்த வராக துவாதசி. எல்லாருமே நீ விசேஷமான இந்த நாளில் இந்த வராகரோட ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் சொல்லலாம். இல்லாட்டா பெருமாளோட ஸ்லோகங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்றவற்றை பாராயணம் பண்ணி எல்லாருமே பரிபூர்ணமான மகாவிஷ்ணுவோட கிருபா கடாட்சம் வராகமூர்த்தியோட கிருப்பைக்கு பாத்திரங்களாகலாம். இதை நம்ம இந்த நாளை நம்ம அனுஷ்டிக்கிறதுனால வராகங்கிறது எப்பொழுதுமே பூமிக்கு அதிபதியானவர். பூமி பந்தையே எடுத்துகிட்டு வந்தவர் இல்லையா. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவா, நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவா, நிலம் சம்மந்தமான தகராறுகள் இருக்கிறவா, ஏதானு அதில் கோர்ட்டு கேஸ் இருக்கிறவா, எல்லாருமே இந்த நாளில் வழிபடும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீரும். எல்லாருமே நல்லபடியாக பூமி இடமெல்லாம் வாங்கி நல்ல ஒரு வராக சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். நமஸ்காரம்.